நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிட்காயின். பிட்காயின் எதுக்காக இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 365 நாளும் வேலை செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிட்காயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட், அந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வரும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அனைத்து டைம் ஃப்ரேம்லும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரூல். அப்போ அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுறது ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். பிவட் பாயிண்ட் டு பிவட் பாயிண்ட்டு, இதுக்கு இடையில சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது ஆல் டைம் ஃப்ரேமில் எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி, எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு இந்த இடம் எடுத்துப்போம். அதாவது கிட்டத்தட்ட 12 மணி. இந்த 12 மணிக்கு ஆசம் ஆசலர் பேசலுக்கு மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான இடம். ஆர்டர் எடுக்கிறதுக்கோ, இல்லை நம்ம இந்த மாதிரி வந்தால் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு முக்கியமான இடம். ஆசம் ஆசலர் பேசலுக்கு மேலே போகிறது. இந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்டு 2 சூப்பர் ட்ரெண்டு அப்ரண்ட் சிக்னல் கொடுக்குது. மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ 20க்கு மேலே கேண்டில் போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு பிறகு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிற கணக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே 12 மணி பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் 11:30. இந்த இடத்துக்கு பிறகு 10 மினிட்ஸில் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படியே வந்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ். இந்த இடத்துல மேலே வருது. இதுக்கு பிறகு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது அர்த்தம். 11:10. அதேமாரி 3 மினிட்ஸ். பதினொன்று 27. இது எல்லாமே ஆசம் ஆசலர் பேஸ்லைனுக்கு மேலே போன இடம். கடைசியாக 1 மினிட். இதில் 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மேலே கீழே அப்படின்னு வந்துகிட்டே இருந்திருக்கு. பட் மேலே போனது கீழே வராத இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது இருக்குதா அப்படின்னா பெரிய அளவில் இல்லை. அப்போ 1 மினிட் நம்ம விட்டுருவோம். இந்த இடத்துல 1 மினிட் தேவை இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்டு 2 சூப்பர் ட்ரெண்டு எப்போ அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அது. அது ஒன்று. அதே மாதிரி இந்த இடம் அதுமாரி இந்த இடம் கிட்டத்தட்ட 1 மணி. இதுக்கு பிறகு மார்க்கெட்டு தொடர்ந்து மேலே போயிருக்கு. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வார்த்தை அதிகமாக யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின விலை
இந்த விலையை தாண்டி அது போன இடம் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா பக்கத்திலேயே ஒரு பிவர் பாயிண்ட் இருக்குது. அந்த பிவர் பாயிண்ட் வந்து மார்க்கெட்டை கீழே இறக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இறக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 1 மினிட்டை விட்டுருவோம். 3 மினிட்ஸ் அப்புறம் 5 மினிட்ஸ். இப்போ இந்த இடம் இப்போ இதில் கூட நம்மளுக்கு ஆசம் பேஸ் லைனுக்கு மேலே வந்திருக்கு. குட் நியூஸ். அட் த சேம் டைம் இதை தாண்டி மேலே போனால் பெட்டர். அதாவது இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டி போனால் பெட்டர். அப்போ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட $67,500 அந்த பாயிண்டிலிருந்து 67,500 அந்த பாயிண்ட்லேருந்து 68,200 கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸை வந்து அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது 10:15 இருந்து 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இன்டெசிஷன். அதாவது என்னென்னா 15 மினிட்ஸ் வந்து மேலே வரும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதில் இது க்ரீனாக இருக்குது அப்படின்றப்ப மார்க்கெட் தொடர்ந்து மேலே கொண்டு போகும்னு அர்த்தம். 10:15 இதில் அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். MACD கிராஸ் ஓவரான இடம் இந்த இடம். இதுவும் இங்கே கிட்டத்தட்ட 12 மணி. அதுமாதிரி ஆசம் அசல் க்ரீனாக இருக்குது, பேஸ்டலுக்கு மேலே போயிருக்கு. அது பிறகு மார்க்கெட் தொடர்ந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னொரு பிவட் வரக்கூடிய இடத்துல அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மறுபடியும் மேலே போகுது. ஓகே, அடுத்து வந்து இது 1 ஹவர். இதில் MACD கிராஸ் ஆன இடம் இல்லை பேஸ் லைனுக்கு மேலே வந்த இடம்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 12:30 அல்லது 11:30. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா 2 ஹவரில் ஆல்ரெடி ஆசம் அசல்ட் எல்லாம் பேஸ் லைனுக்கு மேலே தான் இருந்துருக்கு. MACD எல்லாம் கூட பேஸ் லைனுக்கு மேலே தான் இருந்துகிட்ருக்கு. பட் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்த இடம் ஸ்டோச்சஸ்டிக் RSI கிராஸ் ஓவரான இந்த இடம் கிட்டத்தட்ட 9:30லேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்கு. இப்படி இதில் ஒரு அன்சேஃப் அப்படின்னா கூட இந்த இடம் ஓகே 11:30. ஸோ எப்போவுமே எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் அப்படிங்கிறது கூட இது 3 ஹவர் சார்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேஸில் எனக்கு மேலே இருக்குது, வால்யூம் க்ரீனாக இருக்குது, எல்லாமே பியூர்லி சூப்பர். ஸோ எப்போயுமே நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கண்ட கண்ட நேரத்தில் ஆர்டர் எடுக்கிறது வேண்டாம். அதனால் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஒருவேளை இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வரவே வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். காத்திருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.